சபரிமலை விவகாரம் தொடர்பான நீண்டகால சர்ச்சை. சபரிமலை கோவிலில் 10 முதல் 50 வயது வரை உள்ள பெண்கள் நுழையக்கூடாது என்ற பாரம்பரிய விதிமுறையிலிருந்து தொடங்கியது. இது ஐயப்பன் ஒரு நைஷ்டிக பிரம்மச்சாரி தெய்வம் என்ற நம்பிக்கையை அடிப்படையாக கொண்டது. 1991ஆம் ஆண்டு கேரள உயர்நீதிமன்றம் இந்த பாரம்பரிய தடையை ஆதரித்து அந்த விதி தொடர அனுமதி வழங்கியது. ஆனால் 2006ஆம் ஆண்டு இந்த விதி பாலின சமத்துவத்தையும் அடிப்படை உரிமைகளையும் மீறுகிறது என கூறி மனு தாக்கல் செய்யப்பட்டது. செப்டம்பர் 2018 28ஆம் தேதி இந்திய உச்சநீதிமன்றம் அனைத்து வயது பெண்களும் கோவிலில் நுழைய அனுமதிக்க வேண்டும் என்று வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த தீர்ப்பை வழங்கியது. இந்த தீர்ப்பு கேரளா முழுவதும் பெரும் போராட்டங்களையும் எதிர்ப்புகளையும் உருவாக்கியது. ஜனவரி 2019 1ஆம் தேதி பெண்கள் சமத்துவத்தை ஆதரித்து லட்சக்கணக்கான பெண்கள் மனித சங்கிலி அமைத்தனர். அதற்கு அடுத்த நாள் பிந்து அம்மினி மற்றும் கனகதுர்கா கோவிலுக்குள் நுழைந்து வரலாறு படைத்தனர். இதனால் சர்ச்சை மேலும் அதிகரித்தது. இதற்கு பிறகு சுத்திகரிப்பு சடங்குகளுக்காக கோவில் தற்காலிகமாக மூடப்பட்டது. இந்த விவகாரம் இன்னும் சட்ட ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் உணர்வுபூர்வமான பிரச்சனையாக இருந்து வருகிறது. மத பாரம்பரியங்களையும் அரசியல் சமத்துவத்தையும் சமநிலைப்படுத்துவது குறித்து விவாதங்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன.